உயிருறவே ஒரு குலைக்காதே என்னை. அத்தியாயம் 11. அவள் அங்கு சென்று 6 மாத கால இடைவிடாத தொடர் முயற்சியின் காரணமாக அவளின் தாய் தந்தையை கண்டெடுத்தாள். அங்குள்ள மலைவாழ் கிராமத்தில் உள்ள மருத்துவமனையில் தான் பார்த்தாள். சுய நினைவின்றி இருந்தவர்கள் இவளை பார்த்தவுடன் தான் அனைத்தும் நினைவுக்கு திரும்பி அங்கேயே தங்கி ஓரளவிற்கு உடல் நிலை தேறியவுடன் தம் இல்லத்திற்கு திரும்பினர். மீதமிருந்த 6 மாதமும் பெற்றோரின் உடல்நிலை, தொழில் என அவளை அனைத்தும் ஆக்கிரமிக்க சிதேஷை சிந்திக்க முடியாமல் போனதே தவிர அவன் மீதான காதல் அப்படியே தான் இருந்தது. எல்லாவற்றையும் சரி கட்டியவள் தன் பெற்றோரிடம் சிதேஷை பற்றி தெரிவிக்க அவர்களும் அவளின் காதலுக்கு பச்சை கொடி காண்பித்து விட்டனர். இனிமேல் தன் காதலுக்கு எந்தவித தடையும் இல்லை, தன் காதல் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கைகூடி விட்டது என அவள் மிகவும் மகிழ்ந்து போனாள். காதல் கண்ணை மறைக்கும் என்பதுதான் நியதி. இவளுடைய காதலில் காதலனை மறைந்து போனான் என்பது இவளின் நியதி போலும். தன் மனதில் காதல் இருப்பது போல் அவன் மனதிலும் இருக்கிறதா என்பதை அறிய வசதியாக மறந்து போனாள். கடைசியாக அவன் அவளிடம் பேசியது கூட 4 வருடத்திற்கு பின்பும் என் மீதான காதல் நிலைத்திருந்தால் அப்பொழுது பார்க்கலாம் என்றுதான் கூறினானே தவிர தானும் உன்னை காதலிக்கிறேன், எனக்காக காத்திரு என்று அவன் கூறவே இல்லை. அதனை சரிவர புரிந்து கொள்ளாமல் இவளாகவே ஒரு முடிவை எடுத்து அதன் வழியில் சென்று கொண்டிருக்கின்றாள். காணல் நீரை தேடி செல்வது போல்தான் அவளின் காதலும் என அறியவில்லை அந்த பேதை. தன் காதல் நிச்சயம் கல்யாணத்தில் தான் முடியும் என்ற முழு நம்பிக்கையோடு அவனை சந்திக்க முடிவு செய்த போதுதான் அவன் இங்கு சென்னையில் இல்லை, பெங்களூருவில் இருப்பதாக தகவல் கிடைத்தது. ஏன் அங்கு சென்றான் என்ற கேள்விக்கு பதிலாக அவளுக்கு கிடைத்த விடை அவன் அவனின் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சண்டையிட்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான். தற்பொழுது பெங்களூரில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறான் என்ற தகவல் கிடைத்தது. அவளுக்கு தற்பொழுது வருத்தமோ சந்தோஷமோ எதுவும் தோன்றவில்லை. அவன் எந்நிலையில் இருந்தாலும் அவனை மணப்பதுதான் தன் இலக்கு என்ற முடிவுடன் அவளின் பெற்றோரிடம் கூறிவிட்டு அவளும் பெங்களூரு வந்து சேர்ந்தாள். வந்தவுடன் அவள் அவனை அவனின் அலுவலகத்தில் சந்திக்க தயாரானாள். அவன் உள்ளிருந்து வெளியில் வர எடுத்துக்கொண்ட அந்த 10 நிமிடம் அவளின் இதயம் துடித்த துடிப்பு அத்தனை வேகத்துடன் இயங்கியது. மனமெல்லாம் பட்டாம்பூச்சி ஒரு சேர பறக்கும் பூரிப்பு அவளை ஆக்கிரமித்தது. தன்னை பார்த்ததும் என்ன சொல்லுவான், ஓடி வந்து கட்டி கொள்வானா, முத்தம் கொடுப்பானா என கண்டபடி யோசித்து அவளை வெக்கப்பட வைத்தது அவள் மனம். வேறு எந்தவித எதிர்மறை விஷயங்களை பற்றியும் அவள் துளி கூட யோசிக்கவில்லை. அவனோ வேலையில் சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுவும் யாரும் பழக்கமில்லாத ஊர், யார் நம்மை பார்க்க வந்தது என யோசித்துக் கொண்டே வர அங்கே வெளியில் தோட்டம் போன்ற அமைப்பில் திரும்பி நின்று கொண்டிருந்தாள் ஸ்வேதா. எக்ஸ்கியூஸ் மீ என தன்னுடைய கம்பீர குரலில் அழைத்தவனை திரும்பி பார்த்தவள் இமைக்க மறந்து அப்படியே உறைந்து போய் நின்றிருந்தாள். கல்லூரியில் ரோமியோ போல் இருந்தவன், வயதும் ஆண்மையும் இன்னும் கூடி ஒரு கம்பீரமான ஆண்மகன் போல் காட்சியளித்தவனின் அழகு அவளை மேலும் பித்தாக்கியது. இமை கூட தட்டாமல் அவனுடைய பிம்பத்தை தன் கண்களில் வழியே படம் எடுத்து கொண்டிருந்தாள். வெகு நேரம் அசைவே இல்லாமல் நின்றவளை வினோதமாக பார்த்தவன் அவள் முகத்திற்கு நேராக கைகளை அசைத்து, ஹலோ, யாருங்க நீங்க என நடப்புக்கு கொண்டு வர அப்பொழுதுதான் ஸ்வேதா என்னும் சிலைக்கு உயிர் வந்தது. ஹாய் சிதேஷ், என தெரியல, நான் தான் ஸ்வேதா என அவள் முகம் கொள்ள மகிழ்ச்சியுடன் கூற அவனோ எந்த ஸ்வேதா என நினைவென்று கேட்க அவளின் காதலுக்கு விழுந்தது முதலடி. ஏனென்றால் அவனுக்கு இருந்த பிரச்சனையில் கடவுளே நேரில் வந்தாலும் தெரியவில்லை என்றுதான் சொல்லுவான். அதுவும் 5 வருடங்களுக்கு முன் 10 நிமிடம் மட்டுமே பேசிய ஸ்வேதாவை அவனுக்கு சுத்தமாக நினைவில்லை. நினைவு வைத்து கொள்ளும் அளவிற்கு அவனுக்கு அவள் முக்கியமான நபரும் இல்லை. பயம் சூழ்ந்து கொண்டது அவளுக்கு. அவளைப் போலவே அவனும் அவளை தான் நினைத்து கொண்டிருப்பான். தன்னை மறந்திருக்க மாட்டான் என்றுதான் தப்பாய் நினைத்திருந்தாள். இப்படி கூறுவான் என கனவிலும் நினைக்கவில்லை. இருந்தும் நம்பிக்கையை கைவிடாது. சிதேஷ், விளையாடாதீங்க, நம்ம 2 பேரும் ஒரே காலேஜில் தானே படித்தோம். நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் இயர். ஃபேர்வெல் பார்ட்டி அப்போ கூட நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணினேனே, ஞாபகம் இல்லாத மாதிரி சும்மா தானே சொல்கிறீங்க என அவள் வெக்கப்பட்டு கொண்டே கூற அவனோ சத்தியமாக விளையாடலை, நான் எதுக்குங்க உங்கள் கூட விளையாடணும், உங்களை மாதிரி எனக்கு 1000 பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாரையும் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போ என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீங்க, அதை சொல்லுங்க முதலில், எனக்கு நிறைய வேலை இருக்குது என அவன் கத்தரித்தது
போல் பேச அவள் காதல் கோட்டை அஸ்திவாரம் ஆட்டம் கண்டது. கண்கள் மளமளவென கண்ணீரை சுரந்தது. அவள் நிச்சயம் இந்த கோணத்தில் எதிர்பார்க்கவில்லை. அதனால் இந்த ஏமாற்றத்தை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் நெஞ்சமெல்லாம் வின் வின் என்று வலித்தது. இல்ல சித்தேஷ், நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் செய்யும் போது நீங்க இது இந்த வயதில் வரும் வெறும் இன்ஃபாக்சுவேஷன், உன் படிப்பில் கவனம் செலுத்து, உன் படிப்பெல்லாம் முடிந்து உன் லட்சியம் எல்லாம் முடிந்த பின் இதே போல் என் மேலுள்ள லவ் மாறாம இருந்தா அப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க என உயிரை கையில் பிடித்து கொண்டு கேட்க அவன் நினைவடுக்கில் எங்கோ ஒரு சில விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. இருந்தும் இவள் என்ன முட்டாளா? இத்தனை வருடங்களில் எத்தனையோ மாற்றம் வந்திருக்கலாம். அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் தன் நிலையிலேயே நிற்கிறாளே என அவன் சலித்து கொண்டான். சரி, நான் தான் அப்படி சொன்னேன். அப்போ கூட நான் உன்னை காதலிப்பதாகவோ எனக்காக காத்திரு என்றோ கூறவே இல்லையே. நான் உன்னிடம் மட்டுமில்லை, எனக்கு ப்ரப்போஸ் செய்த அனைவருக்குமே அதை தான் சொல்லியிருக்கேன். எதனால் அப்படி சொன்னேன் என்பதை கூடவை யோசிக்க மாட்டாய்? வளர வளர ஒரு மெச்சூரிட்டி வரும். வெளி உலகத்தை பார்க்கும்போது இதனால் தான் இப்படி சொல்லியிருக்கான் என்பது புரியும். காதல் அது இதுன்னு டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தா நம்மளால இதை சாதிச்சிருக்க முடியாது என்று பலருக்கும் தோன்றி இருக்கு. அதை தான் நான் செய்தேன். நான் உன்னை காதலிக்கலை என்பதை தான் சுற்றி வளைத்து சொல்லியிருக்கேன். இப்படி நேரடியா சொல்லியிருந்தா மனமுடைந்து போய் தப்பான முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் இப்படி சொன்னேன். இப்ப புரியுதா? போ, வீட்டில் சொல்ற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு என அவன் இழுத்து பிடித்த நிதானத்துடனே அறிவுரை கூறினான். சரி சித்தேஷ், நீங்க நல்லதுக்கு தானே சொன்னீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என் காதல் உண்மையான காதல் சித்தேஷ். நீங்க தான் என் கணவன் என்ற மனதில் தினம் தினம் ஆசையை வளர்த்து கொண்டேன். இந்த 5 வருடமும் உங்களை தான் நினைத்து நினைத்து உருகி கொண்டிருந்தேன். இப்பொழுது என்னை ஏற்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம் என அவளும் விடாப்படியாக அவனிடம் மன்றாடி கொண்டிருந்தாள். அவனை எப்படியும் கைப்பிடிக்க வேண்டும் என்ற வேகம் அவள் நிலையில் உறுதி கொள்ள செய்தது. ஏய் என அவன் கர்ஜனை குரலில் கத்தி, இப்பவும் நான் உன்னை காதலிக்கல, கல்யாணம் பண்ண விரும்பல என்பதை தான் சொல்றேன். புரியுதா இல்லையா? உன் வீட்டில் சொல்லி நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கொள் என்று சொல்வதற்கு அர்த்தம் தான் அது. முதலில் மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்க. நீ காதலிச்சா போதுமா? என் விருப்பம் என்ற ஒன்று வேண்டாமா? கிளம்பு முதலில் இங்கிருந்து. தெரிஞ்சுகோ தெரியாமலோ உன் மனசை கஷ்டப்படுத்தி இருந்தா என்னை மன்னிச்சிடு என இருக்கரம் கூப்பி மன்னிப்பு கேட்டவன் திரும்பி நடக்க சென்ற தருவாயில் அவள் கைகள் அவன் கரங்களை பற்றி கொண்டது. அவளின் கண்ணீர் வெள்ளம் அவன் கைகளை பஞ்சமில்லாமல் நனைத்தது. சித்தேஷ், ப்ளீஸ் சித்தேஷ், என்னை ஏற்றிக்கொள்ளுங்க. நீங்க இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. என்னை நீங்க கண்டிப்பா ஏற்றுப்பீங்க என்ற நம்பிக்கையில் நம்ம கல்யாணத்துக்கு அப்பா அம்மா கிட்ட கூட சம்மதம் வாங்கிட்டேன். நம்ம காதலுக்கு உங்க அந்தஸ்து தடையா இருக்கக்கூடாது என்பதற்காக கூட நான் எங்க வீட்டு வசதியை கூட ஏற்று நிறைய உழைச்சிருக்கேன். இதுக்கு முன்ன காதலிக்கலன்னா என்ன, இனிமேல் காதலிங்க, நான் உங்களுக்காக மட்டும்தான் என அழுது கரைய அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. சுற்றுமுற்றும் பார்க்க அவனின் நல்ல நேரம் யாரும் அங்கே இல்லை. அவளையும் அவள் பிடித்த கையையும் ஒரு முறை பார்த்தவன் முறைத்து கொண்டே, கையை விடு, கையை விட்றியா இல்லையா என கர்ஜித்து அவள் கையை உதறி தள்ளினான். ஏய், அறிவில்ல, சொன்னதையே திரும்ப திரும்ப லூசு மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்பவாவது நான் சொல்றத நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. எனக்கு உன் மேல காதலும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமும் இல்லை. முக்கியமான விஷயம் நல்லா தெளிவா கேட்டுக்கோ. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் இப்போ 3 months பிரெக்னெண்டா இருக்கா. நல்லா கேட்டுச்சா? என்னை பத்தி உன் மனசில் இருக்கிறத அழிச்சிட்டு நல்லபடியா வாழ பாரு என்று கூறியவன் அவளை திரும்பியும் பாராமல் சென்று விட்டான். இவள் தான் சிலை போல அல்ல, சிலையாகவே நின்று போனாள். அவன் திருமணம் முடித்தவன் என்ற செய்தி காதில் விழுந்தவுடன் அவள் மனமோ புதைக்குழியில் மாட்டிக்கொண்ட கால்கள் போல் மாட்டிக்கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. என் காதல் அவ்வளவுதானா? என் கனவு முடிந்து விட்டதா? எல்லாம் சமாதியாகிவிட்டது. இனி நான் எதற்காக வாழ வேண்டும், யாருக்காக வாழ வேண்டும் என தன் போக்கில் நினைத்து கொண்டிருந்தவள் எப்பொழுது அங்கிருந்து கிளம்பினாள், எப்படி தான் தங்கியிருக்கும் இடத்திற்கு வந்தாள் என்று அவளுக்கே தெரியாது. 2 நாட்கள் அன்னம் தண்ணீர் ஆகாரம் இல்லாமல் திட்டத்தையே வெறித்திருந்தவளின் கண்ணில் கண்ணீர் மழை மட்டுமே பொழிந்து கொண்டிருந்தது. அவள் சென்று 2 நாள் ஆன பின்னரும் அவளிடம் இருந்து எந்த தகவலும் வராத நிலையில் அவளின் பெற்றோர்கள் பயந்து பல வகையில் முயற்சி செய்து அவளை அழைத்து கேட்க அவளும் தன் கதறலுடன் நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்தாள். அவர்களுக்கும் வருத்தம் தான். இருந்தாலும் தங்களாலும் இதில் இனிமேல்
இனிமேல் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்க அவளை சென்னைக்கு வந்துவிடுமாறு அழைத்தனர். காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும், அதனால் இங்கே வந்துவிடு, தாங்கள் ஒரு நல்லவரனாய் பார்த்து திருமணம் முடிக்கிறோம் என கூறிய பெற்றோர்களிடம் பொங்கி எழுந்துவிட்டாள் ஸ்வேதா. சிதேஷ் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையானாலும் பரவாயில்லை, அவர் அருகிலேயே வாழ்ந்து அப்படியே என் வாழ்க்கையை கழித்துக் கொள்கிறேன். இன்னொரு நபரோடு என் வாழ்க்கை என என்னால் கனவிலும் நினைக்க முடியாது என்று தீர்மானமாய் கூறி ஒரே வாரத்தில் அவனுடைய அலுவலகத்தில் அவனுக்கு கீழ் வேலையில் சேர்ந்து விட்டாள். மகளின் உறுதியில் உடல்நிலை சரியில்லாத அவள் பெற்றோர்களால் அவளின் செயலை வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிந்தது. அவள் அலுவலகம் சேர்ந்தான்றே சிதேஷ் கண்டு கொண்டான் அவளின் பார்வை வித்தியாசத்தை. அன்றிலிருந்து இன்று வரை அவன் அவளிடம் காட்டுவது ஒதுக்க மட்டுமே. அலுவலக சம்பந்தமாக ஏதாவது பேசுவது என்றால் கூட ஷாலினியிடம் கூறிதான் அவளிடம் சொல்ல கூறுவான். அவள் கொஞ்சம் உயிர்ப்புடன் இருக்கிறாள் என்றால் அதற்கு காரணம் ஷாலினி தான். இங்கு வந்ததிலிருந்து அவளுடன் அவளுக்கு நல்ல பழக்கம் ஏற்பட்டது. அவளுடனே ஹாஸ்டலில் தங்கிக் கொண்டாள். அவளின் அனைத்து விஷயங்களையும் அவள் ஷாலினியிடம் கூற அவளும் முடிந்தவரை அறிவுரை கூறிவிட்டாள். அவள் தான் கேட்ட பாடில்லை. சேராது என்று தெரிந்த பின்னரும் எதுக்கு புள்ளி வைத்து கோலம் போட வேண்டும், அது அலங்கோலமாகத்தான் இருக்கும் என எச்சரித்த பின்னரும் புள்ளி வைப்பவளின் முட்டாள்தனத்தை சிதேஷால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த விலகல் தன்மை இன்று வரை தொடர்கிறது. ஆனால் இடையில் ஆது இப்படி குழப்பி வைப்பாள் என அவன் கனவிலும் நினைக்கவில்லை. அவள் தான் சொன்னாள் என்றால் இவளுக்கு எங்கு போனது அறிவு? தான் அவ்வளவு சொன்னோமே, இன்னும் என்ன வேண்டுமாம் அவளுக்கு என அவன் மனம் கோபத்தில் கொந்தளிக்க ஜன்னலின் கம்பி வளையம் வரை இறுக்கி பிடித்தவனின் முகத்தில் பகலவன் தன் கதிர்களை அழகாக வீசி அடித்தான். தன் விடியலை நினைவிருத்தி இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் என முடிவு செய்தவன் முதல் வேளையாக அருகிலுள்ள ஒரு பூங்காவின் பெயரை குறிப்பிட்டு ஸ்வேதாவை அங்கு வருமாறு குறுஞ்செய்தி அனுப்பி தன் கடமைகளை பார்க்கலானான். ஸ்வேதா அங்கு ஹாஸ்டலில் தூங்கி எழுந்ததும் முதலில் கண் விழித்தது அந்த குறுஞ்செய்தியில்தான். மகிழ்ச்சி தாழவில்லை அவளுக்கு. ஷாலினியிடம் தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டவள் வேக வேகமாக அவ்விடம் கிளம்பி சென்றாள். அவன் தன்னை ஒரு பார்வை பார்க்க மாட்டானா என ஏங்கி தவித்தவளுக்கு சந்தித்து பேச வேண்டும் என்ற செய்தி அத்தனை மகிழ்ச்சியை தந்தது. என்னவாக இருக்கும் என்றெல்லாம் அவள் யோசிக்கவில்லை. மீண்டும் மீண்டும் ஒரே தவறை தான் செய்தாள். அதுவும் தேர்ந்தெடுத்து அவன் விஷயத்தில் மட்டும். காதல் பல பேருக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும், பல பேருக்கு வாழ்க்கையாகவே மாறும். ஆனால் ஒருவர் மீதான காதல் முட்டாள்தனத்தின் மூலதனமாய் மாறும் சில பேருக்கு என்றால் அதற்கு சிறந்த உதாரணம் ஸ்வேதா தான். நீ எனக்கானவன் இல்லை என்பது தெரியும். காதல் கனவை கட்டி கொண்டிருக்கும் நான். என் காதல் மலர்ந்த தருணம் முதல் என் காதல் சமாதியை அடையும் நிமிடம் வரை சமாதியின் மீது விழும் மண்ணையாவது எனக்காக அள்ளி போடுவாயா? எதிர்பார்ப்புடன் நான். அத்தியாயம் 12. காலை பொழுது ரம்யத்தின் அந்த பூங்காவில் உள்ள மலர்கள் எல்லாம் பனித்துளிகளை தன் மேனியில் தழுவ விட்டு கொண்டு சிலிர்த்து நிற்க, போதும் போதும் உங்கள் மன்மத விளையாட்டு என சூரிய தலைவன் தன் கதிர்களை அந்த பனித்துளிகளின் மீது கண்டிப்புடன் வீச, அந்த பனித்துளியோ தன் காதலனான பூக்களிடம் மீண்டும் இரவு சந்திப்போம் என அவசரகதியில் கூறிவிட்டு அதன் மீதே உருகி அதன் வேரிலேயே அடைக்கலம் கொண்ட இயற்கையின் விந்தையான காலை பொழுது அனைவருக்கும் ஒரு புத்துணர்வை தர சிதேஷ் ஹரிஹரன் மனம் மட்டும் மகிழ்ச்சிக்கு பதிலாக எரிமலையாய் குமுறியது. எவ்வளவு முயன்றும் அவனின் கோபத்தை கட்டுப்படுத்தும் வித்தை தெரியாமல் அந்த பூங்காவை தன் வேக நடையின் மூலம் குறுக்கும் நெடுக்குமாய் நடந்து அதன் நீல அகலங்களை அளந்து கொண்டிருந்தான். விழிந்தவுடன் தன் அறையிலிருந்து வெளிவந்த சிதேஷ் அரைவாசல் தாண்டும் சமயம் திரும்பி தன்னவளை பார்க்க அது அவனிற்கு அத்தனை அமைதியை தந்தது. 23 வயதுடைய குழந்தை அவள் ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறாள் எண்ணுகையிலேயே சிரிப்பு தான் வந்தது அவனுக்கு. இன்னமும் மனம் குழந்தை போல் இருப்பதால் தான் அனைவரும் மிட்டாயை காட்டி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவள் அருகில் வந்தவன் ஒரு உள்ளங்கையை தலைக்கடையிலும் இன்னொரு கையை தன் கருவை அணைத்தபடியும் உறங்கும் அழகை காண காண திகட்டவில்லை அவனுக்கு. அவள் முகத்தை பார்த்து கொண்டே தலையை மெல்ல கோதியவன், நான் உன்னை விட்டு போகணும்னு சொன்னியே, உன்னால என்னை விட்டு இருக்க முடியுமா? அந்த கேள்வி
கேள்விய நீ உன் மனதோடு கேட்கும்போது அது சொல்லும் எனக்கான பதிலை என கூறியவன் அவள் தூக்கம் களையாதவாறு அறையை விட்டு வெளியில் வந்தான். வந்தவன் தன் அன்றாட வேலைகளில் கவனம் செலுத்தினாலும் ஸ்வேதா மீதான கோபம் கொஞ்சமும் குறையாமல் தான் இருந்தான். சொல்லப்போனால் அவளை நேரில் சந்தித்தவுடன் நன்கு அடி கொடுத்தாலும் மனம் அடங்காது என்ற மனநிலையோடு அனைத்து வேலைகளையும் செய்து முடித்தவன் பூங்காவிற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தான். சிது சிது என ஆதர்ஷினி தூக்கம் தெளிந்தும் தெளியாமலும் இருக்கும் விழிகளுடன் அவனை அழைத்து கொண்டே வரவேற்பறைக்கு வர அவனும் அவன் நினைவுகளில் இருந்து கலைந்து அவளை நோக்கினான். தூக்க கலக்கத்தில் இருந்த அது அவன் எங்கோ கிளம்பி தயாராகி கொண்டிருப்பது மங்களாக தெரிய கண்களை நன்கு கசக்கிவிட்டு பார்க்க அவன் அவளுக்கு தேவலோக இந்திரனை போல் காட்சியளித்தான். பார்க்க பார்க்க திகட்டவில்லை அவளுக்கு. ஒரு நொடி தன்னை மறந்து இந்த மண்ணை மறந்து அவள் உலகம் அவன் ஒருவனே என்ற அளவிற்கு அவன் மட்டுமே தெரிய மற்றது அனைத்தும் அவளுக்கு மறந்து போயின. வேட்டுக்கண் வாங்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆது என அவனின் சத்தமான அழைப்பில் தன் உணர்வு அடைந்தவள் சிது வெளியில் எங்காவது போறோமா என அவள் ஆசையாக கேட்டுக்கொண்டே சீக்கிரம் என்னை எழுப்பி விட்டிருக்கலாம்ல என அழைத்து கொண்டாள். அவன் வாய் திறந்து பேசும் முன் ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோ, நான் ரெடி ஆயிட்டு வரேன் என அவனிடம் கெஞ்சியவள் வேக நடையுடன் உள்ளே செல்ல அவனோ அது நம்ம போல நான் மட்டும்தான் போறேன் என கொஞ்சம் காட்டமாகவே கூறினான். அவளோ நீ மட்டும் எங்க போற சித்து என சுணக்கத்துடன் கேட்க அவனோ நீ தானே சொன்ன ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை விட்டு போயிடு, உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் அப்படி இப்படின்னு அதான் ஒரு நல்ல முடிவாய் எடுத்திருக்கேன், அவகிட்ட போய் சொல்லணும்னு கிளம்பிட்டு இருக்கேன் என மொழிந்தவனின் குரலில் அப்பட்டமாய் எரிச்சல் தெரிந்தது. அவன் எரிச்சலை அவள் உள்வாங்கியவுடன் மனதிற்கு சுருக்கென்று வலி தோன்றியது. கலங்கிய விழிகளை அவனுக்கு காட்டாதவாறு தலையை குனிந்து கொண்டவள் சிது நானும் உடன் வரவா என இறங்கிய குரலில் அவள் கேட்க எதுக்கு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இது அவளும் நானும் பேச வேண்டிய விஷயம், நீ எங்களுக்குள்ள தலையிடாமல் இரு, அதுதான் உனக்கு நல்லது என கூறியவன் கிளம்ப எத்தனிக்கும் வேளையில் ஏதோ ஞாபகம் வந்தவனாக கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன் எடுத்துக்குடி, வீட்டுல பத்திரமா இரு, எங்கேயும் போகாத, மாமி கிட்ட சொல்லிட்டு போற என கூறியவள் அவளின் பதிலை கூட எதிர்பாராமல் விறுவிறுவென்று சென்று விட்டான். சிது அது நான் என எதுவோ கூற ஆரம்பித்தவளின் குரல் காற்றில்தான் கரைந்தது. அவன் அங்கு இல்லை என்பது சிறிது நேரம் கழித்தே உணர்ந்தவள் வெளியில் வந்து பார்க்க அவன் கார் தெருமுனையை தாண்டி இருந்தது. கண்ணில் கண்ணீர் அணையேதும் போடாமல் பாய்ந்து ஓடும் நதி போல் நெருக்காமல் ஓடியது. அவள் தான் அவனை அவளோடு சேர்ந்து வாழ சொன்னாள். ஆனால் அது நரக வேதனையை தரும் என நினைக்கவே இல்லையே. இவ்வளவு வலி உண்டா இதில் மனம் வெதும்பியது அவளுக்கு. இந்த சிறு ஒதுக்கத்தை கூட தன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. வாழ்நாள் முழுவதும் அவனை ஒதுங்கி எப்படி வாழ்வேன்? அவள் மனம் அவளோடு போராடியது. அப்போ இனி சித்து தனக்கு சொந்தமானவன் இல்லையா? முழுவதும் என்னை விட்டு நீங்கி விட்டானா? அவனின்றி என் உலகில் ஓரணுவும் அசையாதே. ஏது செய்வேன் கடவுளே என அவள் எண்ணம் குமுறலாய் வெடித்து சிதற ஆற்றுவார் தேற்றுவார் என்று அழுது கரைந்தாள். அழுது கொண்டே இருப்பதை தவிர அவளுக்கு வேறு எதுவும் தெரியவில்லை. அவன் வேண்டுமென்றுதான் அவ்வாறு பேசியது. அவளை விட்டு தான் பிரிவது தன்னை விட அவளை தான் அதிக வேதனைப்படுத்தும் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அதை அவள் உணர வேண்டுமே. உணர்ந்து கொண்டால்தான் இனி இது மாதிரி எதையும் யோசிக்க மாட்டாள் என்ற கணிப்புடன் தான் அவ்வாறு நடந்து கொண்டான். இதையெல்லாம் பூங்காவில் நடைப்பயணம் மேற்கொண்டே நினைத்து பார்த்து கொண்டிருக்க அவன் முன் அழகு தேவி என முழு அலங்காரத்துடன் வந்து நின்றாள் ஸ்வேதா. காலையில் அவள் விழித்ததே அவனின் குறுஞ்செய்தியில் தானே. நன்கு உறங்கிக் கொண்டிருந்தவளின் தூக்கத்தை கலைத்ததே அவனின் குறுஞ்செய்திதான். என் சித்தேஷ் என்ற பெயரில் அழகாய் புன்னகைத்தவனின் புகைப்படம் கொண்ட அவளின் அலைபேசி திரையில் ஒளிர்ந்த அவனின் குறுஞ்செய்தி பார்த்து அவளின் கண்கள் சாசர் போல் விரிந்தது. மகிழ்ச்சி வானத்தை தொட்டது. மனமும் கண்ணும் பரபரக்க செய்தியை படித்து பார்த்தவள் ஹே என கத்தி ஷாலு 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 என பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்த ஷாலினியை போட்டு உலுக்கிக் கொண்டே கத்த அவளின் சேர்க்கையில் ஷாலினி அடித்து பிடித்து எழுந்தமர்ந்து என்ன ஸ்வேதா என்னடி ஆச்சு என பதற்றத்துடன் கேட்க ஷாலு சித்தேஷ் என்ன பார்க்குக்கு வர சொல்லி இருக்காருடி, அவர்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு என அவள் துள்ளலுடன் கூற இவ்வளவுதானா? நீ கத்துன கத்துக்கு நான் கூட ஏதோ அனக்கோட வந்துடுச்சு போலன்னு நினைச்சேன். வர சொன்னாருன்னா கிளம்பி போடி, அதை விட்டுட்டு ஏன் தூக்கத்தை ஏண்டி கெடுக்கிற என அழுத்து கொண்டவள் விட்ட தூக்கத்தை மீண்டும் தொடர முயற்சித்தாள்.
இனி இவளை எழுப்புவது பாறைக்குள்ளிருந்து நீரெடுப்பது போல கடினமான வேலை என நினைத்து கொண்டவள் அவனை சந்திக்க வேக வேகமாக கிளம்பினாள். ஆகாய வண்ணத்தில் தங்க இளைந்தோடிய காட்டன் புடவையை எடுத்து கட்டி அதற்கேற்றாற் போல் மெல்லிய கழுத்தணியையும் காதணியையும் அணிந்து கொண்டவள் மிதமான ஒப்பனையில் 100 முறைக்கு மேல் தன்னை கண்ணாடியில் பார்த்து திருப்தி அடைந்த பின்னரே கிளம்பி இதோ அவன் முன் வெக்கமும் பூரிப்பும் கொண்ட முகத்துடன் நிற்கிறாள். அவன் அவளையே அளவிடும் பார்வை பார்க்க அவளோ அவன் பார்வை வீச்சை தாங்க முடியாமல் தலை கவிழ்ந்து கொண்டாள். அவள் அழகு அவனை கவரவே இல்லை. தன்னை காணப்போகிறோம் என்பதற்காக இவள் இத்தனை ஒப்பனையுடன் வந்திருக்கிறாள். புற அழகை கண்டு மயங்கி விடுவேன் என எப்படி இவள் நினைக்கலாம்? தன்னிடம் வேஷம் போட்டு கவர நினைக்கும் காதல் எல்லாம் ஒரு காதலா? இவளும் உண்மையில்லை, இவள் காதலும் உண்மையில்லை என்று எரிச்சலாய் நினைத்த மாத்திரத்திலேயே அவனின் தேவதை நலுங்கிய உடையிலும் கலைந்த தோற்றத்திலும் பிரம்மலோக ரதியையும் மிஞ்சும் அழகோடு காணப்படுவாளே என அவன் மனம் ரசித்து கூறியது. வெகு நேரம் அவள் நிமிர்வதாக தெரியவில்லை. அவன் ச என்ற எரிச்சலோடு 2 சுடக்கு போட்டு அவளை அழைக்க அவளும் நாணத்தோடு அவனை ஏறிட்டாள். இதோ பாரு ஸ்வேதா, இதுதான் நான் உனக்கு தரும் கடைசி வாய்ப்பு. நல்லா புரிஞ்சுக்கோ. என் மனதில் உன் மீது காதல் இல்லை இல்லை இல்லை. காதல் இல்லாத ஒருவருடன் இணைந்து வாழ்வது எப்படி கொடுமையிலும் கொடுமை. இது ஏன் உனக்கு புரியல ஸ்வேதா என்று அவன் தெளிவாக அவன் நிலையை எடுத்து கூறியதும் அவளின் இத்தனை நேர உற்சாகம் முற்றிலும் வடிந்து அவள் இதயம் 2ஆக பிளந்தது. நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும் போதும் சரி, என்னை ஆஃபீஸில் மீட் பண்ணும் போதும் சரி, நான் உன்கிட்ட இதை தானே சொல்லிட்டு இருக்கேன். எப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்? தப்பா ஒரு பார்வை பார்த்துருப்பேனா? தப்பா ஒரு வார்த்தை பேசியிருப்பேனா? எதை வச்சு நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்க என அவன் கர்ஜிக்க அவள் தலையில் இடி இறங்கியது போல் நிலை கலங்கி நின்றாள். இருந்தாலும் கடைசி நம்பிக்கையாக ஆதர்ஷினிதான் என ஆரம்பித்தவளின் வாய் தானாக மூடிக்கொண்டது. அவனின் அனல் கக்கும் பார்வையில் ஆது சொன்னா போதுமா? சம்பந்தப்பட்டவன்னா நான் சொல்லணும், நான் முடிவெடுக்கணும் யார் கூட என் வாழ்க்கைன்னு. நான் ஒன்று சின்ன குழந்தை இல்லை, குச்சி மிட்டாயை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க உங்க 2 பேரையும் விட வயதிலும் சரி அனுபவத்திலும் சரி ரொம்ப பெரியவன். ஆளாளுக்கு என் வாழ்க்கையை கையில் எடுத்து விளையாட என் வாழ்க்கை ஒன்றும் வாலிபால் இல்லை. உனக்கு யார் வாழ்க்கை துணையா வரணும்னு நீ ஆசைப்படுற மாதிரி எனக்கு யார் வரணும்னு நான் ஆசைப்படக்கூடாதா? அதற்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இப்போ சொல்றேன், என் மனதில் வேற ஒரு பொண்ணு இருக்கா. அவகிட்ட தான் என் காதலை முதலில் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால அந்த பொண்ணு யாருன்னு உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. இன்னமும் முட்டாள்தனமா யோசிக்காம உன் வாழ்க்கையை வாழ பாரு. என் வாழ்க்கையிலும் ஆது வாழ்க்கையிலும் இனி குறுக்கே வராதே என கராராக கூறியவன் கிளம்பி செல்ல எத்தனைத்தான் அவள் மனம் சுக்குநூறாக உடைந்தது. தான் எதையோ எதிர்பார்த்து வர இங்கு நேர்மாறாய் நடக்க அவளின் வேதனையை வார்த்தைகளால் வடிக்க முடியவில்லை. அவன் மீது காதல் கொண்டதை தவிர வேறு என்ன செய்தோம்? தனக்கு மட்டும் ஏன் இப்படி என மனதோடு குமரியவள். சிதேஷ், என் காதல் உண்மையானது. நீங்க என்னை காதலிக்கவில்லையானாலும் உங்களோடு சேர்ந்து வாழும் பாக்கியம் இல்லைனாலும் நான் கடைசி வர உங்களை தான் நினைத்து கொண்டிருப்பேன். வேறு யாருக்கும் என் வாழ்வில் இடமில்லை என அழுது கரைந்தவளின் கண்ணில் பொறி கிளம்பி அவள் கண்ணம் தீ குழம்பை தொட்டது போல் காய்ந்தது. ஆம், கடைசி வாக்கியம் உரைத்து முடிக்கும் முன்னே அவளை சிதேஷ் பலாரென்று அறைந்திருந்தான். கண்கள் 2ம் கோவை பழமாய் சிவந்திருப்பதிலேயே அவன் கோபத்தின் உச்சம் தெரிந்தது. அவன் அறைந்த சத்தத்தில் அந்த பூங்காவில் இருந்த அனைவரும் அவர்களை நோக்க சுற்றுப்புறம் உணராது கத்தினான் சிதேஷ். ஏய், உனக்கு மூலன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இவ்வளவு நேரம் நானும் போனா போதுன்னு பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது எதுவும் காதில் விழல. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? தெளிவா சொல்றேன், நான் வேறொரு பொண்ணை விரும்புறேன்னு. அப்புறம் திரும்ப திரும்ப அதையே சொல்ற. உனக்கும் உடம்ப விற்கிற ப்ராஸ்டியூட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்களாவது தன்னை தேடி வரவங்களுக்கு தான் உடம்ப விற்பாங்க. ஆனா நீ அதை விட கேவலம். இப்படி உடம்பு கலையறத விட்டுட்டு ஒழுங்கா பொண்ணா லட்சணமா வாழப்பாரு. பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்ட பேசினா எல்லாரும் இறக்கப்படுவாங்க. சிம்பத்தி கிரியேட் பண்ணி காதலை வர வச்சிடலாம்னு நினைச்சா அது இந்த சிதேஷ் ஹரிஹரன் கிட்ட நடக்காது. திரும்பவும் இது மாதிரி பேசிக்கிட்டு இருந்த அசிங்கப்பட்டு போயிடுவ. சுத்தி பாரு, இதுவே போதும்னு நினைக்கிறேன் என கூறியவன் அவளை ஒற்றை விரல் நீட்டி ஜாக்கிரதை என கர்ஜித்தவன் திரும்பியும் பாராமல் சென்று விட்டான்.
அவள் தான் வலி நிறைந்த கண்களையும் மனதையும் அமைதிப்படுத்த முடியாமல் அழுது கரைந்தாள். மெல்ல மெல்ல அழுகையை விசும்பலாக மாறும் வரை பொறுத்திருந்து அவன் பேசிய வார்த்தைகள் எல்லாம் மீண்டும் காதில் அசரீரியாக ஒலிக்க கண்களை அழுந்து துடைத்தவள் வேறொரு ஸ்வேதாவாக நின்றாள். என்ன வார்த்தை சொல்லிவிட்டான்? என் காதலை எவ்வளவு கொச்சைப்படுத்தி விட்டான் சிதேஷ். அழுது அழுது நான் காதலை யாசகம் வாங்குவதால் என்னை ரொம்ப கீழ்த்தரமாக நினைத்து விட்டான் போலும். உன் காதலுக்காக நான் என்னவெல்லாம் செய்திருக்கிறேன், எவ்வளவு ஏச்சி பேச்சுக்களை வாங்கியிருப்பேன், எவ்வளவு கதறியிருப்பேன், எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாய் நாசமாக்கிட்டேல. இதில் நீ வேற ஒருத்தைய வேற லவ் பண்ணிட்டு இருக்கியா? அவளுடன் நீ எப்படி சேரன்னு நானும் பார்க்குறேன். உன் உயிர் அந்த ஆதுதான்ல, அவள் உயிர் இனி என் கையில் சிதேஷ். இனி இந்த ஸ்வேதாவை நீ வேற மாதிரி பார்க்க போற. உன்னை என் காலில் விழ வைத்து என் கழுத்தில் தாலி கட்ட வைக்கல நான் ஸ்வேதா இல்லை என இத்தனை காலம் தான் கொண்டிருந்த காத்திருப்பு காதலை, அவன் தான் உயிரென வைத்திருந்த காதலை அவனின் நிலையை காட்டத்துடன் கூறியவுடன் காற்றில் தூக்கி போட அவன் மீது அவள் வைத்த காதல் திசை கொஞ்சாய் பறந்து வேறொரு உருவமாய் அவள் காலடியில் வந்து விழுந்தது பழி வெறியாய். ஒருவர் மீதான நம் காதல் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தவிர்க்க, அந்த காதல் அவர்களை வாழ வைக்க உதவாமல் அவர்களையே அழிக்க சொல்லும் எண்ணத்திற்கு உண்மையில் காதல் என்ற பெயர்தானா? சந்தேகமாக உள்ளதே. உண்மையான காதலுக்கு அர்த்தம் பலருக்கு தெரியவில்லையே. நாட்டில் இது போல் நிகழ்வுதான் தினமும் நடக்கிறது. ஆண்கள் மட்டும்தான் காதலுக்கு வெறிக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருப்பார்களா என்ன? பெண்கள் மட்டும் என்ன விதிவிலக்கோ? நிச்சயமில்லை. ஸ்வேதா தான் அதற்கு சிறந்த உதாரணம். பழிவரி பளபளக்க அவள் அவ்விடம் விட்டு நீங்க இவ்வளவு நேரம் அவனையும் அவளையும் பார்த்திருந்த அந்த இரண்டு விழிகள் தன் வேலை இனி சுலபம் என்று விழிகளும் கண்ணமும் சிரிக்க அவ்விடம் விட்டு நீங்கியது அந்த விழிகளை தாங்கிய உருவம். ஸ்வேதாவை சந்தித்துவிட்டு வீடு திரும்பி வந்து கொண்டிருந்த சிதேஷின் அலைபேசி சினிங்கி அவனின் கவனத்தை திசை திருப்ப ஓட்டிக்கொண்டிருந்த தன் காரை ஓரமாக நிறுத்தியவன் யாரென்று எடுத்து பேச பங்கஜ மாமிதான் அழைத்திருந்தார். பதற்றத்துடன் அவர் கூறிய செய்தியில் ஆது என்ற அலறலுடன் புயலென மருத்துவமனை நோக்கி புறப்பட்டான். அவன் மனமோ அவன் அவளை நினைத்து புயலில் சிக்கிய பூவை போல் சின்ன பின்னமாகியது. எத்தனை இடையூறு நம் காதலுக்கு! அத்தனையும் கடந்துவிட்டேன். இந்த இதய துடிப்பு இறைச்சலையும் தள்ளி வைக்க வேண்டுமோ? உன்னோடு காதல் பேச இதய துடிப்பும் இடையூறோ? சொல்லடி என் கண்மணியே. அத்தியாயம் 13. பெங்களூரின் அந்த பிரபலமான மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவின் அரைவாசலில் கைகளை பிசைந்து கொண்டு முகம் முழுவதும் கலவரத்துடன் நின்றிருந்தனர் பங்கஜ மாமியும் சுந்தர மாமாவும். என்னன்னா இது? இவ்வளவு நேரமாகுது, டாக்டர் யாருமே வெளியில் வராம இருக்கா? அதுக்கு ஏதாச்சும் சீரியஸா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னா பங்கஜ மாமி பதற்றத்துடன் கூறி சுந்தர மாமாவினை போட்டு பாடாய் படுத்தி கொண்டிருந்தார். சத்த நேரம் சும்மா இரேண்டி, நானும் அதே டென்ஷன்ல தான் இருக்கேன். சிதேஷுக்கு ஃபோன் பண்ணினியா இல்லையா? இன்னும் அவனை காணலையே என சுந்தர மாமாவும் பதற்றத்துடன் பதில் கூறினார். அப்பவே பண்ணிட்டேனா, பிள்ளையாண்டான இன்னும் காணல என மருத்துவமனையின் வாயிலை நோக்கியவாறே அவர் கூறிக்கொண்டிருக்கும் வேளையிலேயே அங்கே புயல் போல் நுழைந்தான் சிதேஷ் ஹரிஹரன். அவன் வரவேற்பறையில் விசாரிப்பதை பார்த்த மாமி சிது சிது கண்ணா என அழுக்குரலில் கூறிக்கொண்டே அவன் அருகில் செல்ல அவனும் அவரை கண்டுவிட்டு பதற்றத்துடன் மாமி ஆதுக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொல்றாங்க? எங்க அவ நல்லா தானே இருக்கா என அதீத பதட்டத்தில் அவன் கேள்விகளை அடுக்கி கொண்டே போனான். அதற்கு மாமியோ நீ என்ன ஆதுவை பார்த்துக்க சொல்லி போன பின்னாடி மாமாவுக்கு மாத்திரை தீர்ந்து போச்சு, சரி வாங்கி கொடுத்துட்டு வரலாம்னு அவருக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்து பார்த்தா அது வலிப்பு வந்த மாதிரி கை காலெல்லாம் ஒரு பக்கம் இழுத்துட்டு துடிச்சிட்டு இருந்தா. நான் பதறி போய் மாமாவை கூப்பிடுறதுக்குள்ள அவ அப்படியே மயங்கி விழுந்துட்டா சிது என அழுது கொண்டே கூறியவர். அப்புறம் நானும் மாமாவும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் டாக்டர் எதுவுமே சொல்லல கண்ணா, ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காங்க என கூறி முடிக்கும் தருவாயில் நிலை குலைந்து போய்விட்டான் சிதேஷ். அவன் அவளின் நிலையை நினைத்து வேக வேகமாக அவளை அனுமதிக்கப்பட்ட அறையின் வாசலில் நின்று அவளை பார்க்க அவனின் தேவதை வாடிய கொடி போல் சலனமற்று கிடக்க அவனின் உடலில் உள்ள மொத்த சக்தியும் வடிந்தார் போல் தொப்பென்று அருகில் இருக்கும் இருக்கையில் அமர்ந்தவனின் மனதில் ஓடும் வேதனையை வார்த்தைகளால் வடிக்க இயலவில்லை. மனம் அழுதது அழுதது அத்தனை அழுதது. கைகளை தலைக்கு தாங்கி பிடித்த வண்ணம் அமர்ந்திருந்தவனின் தோற்றம் கல் நெஞ்சையும் உருக செய்யும். மேலும் 2 மணி நேரம்
அவர்கள் மூவரையும் தவிக்க விட்ட பிறகே மருத்துவர் வெளியில் வந்தார். மருத்துவர் வெளியே வரவும் புயலென அவர் அருகில் வந்தவன், அது என் ஆது எப்படி இருக்கா டாக்டர், நல்லா இருக்கல்ல, ஏதாவது பிரச்சனையா, நான் போய் பார்க்கலாமா என அவன் சரமாரியாக அவரை பேச விடாமல் கேள்விகளை கேட்க மருத்துவரோ சற்று திணறித்தான் போனார். இருங்க மிஸ்டர், என்னை பேச விட்டாதானே நான் சொல்வதற்கு. அவங்க ரொம்ப அழுது ஹைப்பர் டென்ஷன் ஆகி அடுத்த ஸ்டேஜ் எபிலாப்சி வந்திருக்கு. அதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ பரவாயில்ல, ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் இப்படி நடந்துக்கிறது அவங்களுக்கும் நல்லதில்லை, வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கும் நல்லதில்லை. நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்ல சந்தோஷமான மனநிலையில் இருந்தால் தான் பேபி ஹெல்த் நல்லா இருக்கும். இதே மாதிரி இருந்தாங்கன்னா டெலிவரி சமயத்தில் 2 உயிருக்குமே ஆபத்து தான். பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 1 ஹவரில் கண் முழிச்சிடுவாங்க. நாளைக்கு வரைக்கும் இங்கே இருக்கட்டும். கம்ப்ளீட் செக்அப் பண்ணதும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். பார்த்துக்கோங்க என மருத்துவர் கூறியதும் அவனின் தலையில் இடி விழுந்தது போல ஆயிற்று. ஏன் அது, நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு நீ எப்படி நினைக்கலாம்? அப்படி போனா நீ கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த அளவிற்கு உன்னை நீ வருத்திப்பேன்னு நான் நினைக்கல. என் மேல் அந்த அளவிற்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சா என மனதோடு வேதனைப்பட்டவன் மேலும் 1 மணி நேரம் காத்திருந்து அவள் கண் விழித்தவுடன் அவளை காண சென்றான். அவளை காண காண அவன் கண்களில் குளம், அதனை காண காண அவள் கண்களில் ஆறு. இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர்கள் கண்ணீர் மட்டுமே பேசியது. உன்னை விட்டு போக வேண்டும் என கனவிலும் நான் நினைக்க மாட்டேன். ஆனால் நீதான் என்னை போ என்று விரட்டுகிறாய் என அவன் கண்கள் அவளை குற்றம் சாட்ட, நீ சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு தான் உன்னை என்னை விட்டு போக சொன்ன. ஆனால் நீ இல்லாம என்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. உன் கூட இருக்கிறது தான் என் சந்தோஷம். ஆனால் அதற்காக சுயநலமா யோசிக்க முடியல சிது. என்னை மன்னிச்சிடு. இனி இந்த மாதிரி ஒரு முடிவை நான் எடுக்க மாட்டேன் என அவள் கண்கள் அவனிடம் மன்னிப்பை யாசித்தது. இருவர் மனமும் ஒருவர் அருகில் ஒருவர் வாழ வேண்டும் என்றே ஆசைப்படுகிறது. பாழாய் போன இறந்த காலம் அவர்களின் நிகழ்காலத்தில் பகடைக்காய் போல் ஆடுகிறது. அதன் பின்னான் நேரம் இருவருக்கும் அமைதியாகவே கடந்தது. அவனுடன் இருந்து அவளை சேயை சுமைக்கும் தாய் போல் பார்த்து கொண்டான். அவளும் அவனிடம் ஸ்வேதாவிடம் என்ன கூறினான் என்று கேட்கவில்லை. அவனும் என்ன நடந்தது என்று கூறவில்லை. அவசியமானதாய் இருந்தால் அவனை கூறியிருப்பான் என்று அவளும், இதெல்லாம் அவசியமற்றது என்று அவனும் நினைத்தனர். மருத்துவமனையில் இருந்து அவளை இல்லத்திற்கு அழைத்து வந்து இதோ இன்றோடு 1 வாரம் கடந்துவிட்டது. இந்த 1 வார காலமும் இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்களா என்று கேட்டால் ஆம், நிச்சயம் இருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பழைய ஆது சிதுவாகவே மாறியிருந்தனர். அவர்கள் நண்பர்களாகி பழகிய நாட்களில் இருந்த அந்த குதூகலிப்பும் கலகலப்பும் மீண்டும் திரும்பி இருந்தது. அதற்கு முக்கிய காரணமாக பங்கஜ மாமியும் சுந்தர மாமாவும் இருந்தனர். மாமியும் சிதுவும் ஒரு கட்சி என்றால் மாமாவும் ஆதுவும் மற்றொரு அணியினராக சேர்ந்து விளையாடுவதும் கிண்டல் செய்வதுமாக இருந்தனர். தன்னவளை பார்க்க பார்க்க சிதுவுக்கு பழைய ஆது திரும்பி கிடைக்க அவனின் நினைவுகள் 3 ஆண்டுக்கு முன்னர் சென்று அவளை உயிருக்கு உயிராய் நேசித்த தருணங்கள் தான் நினைவிற்கு வந்தன. தினமும் இரவுகளில் அவளுடன் சேர்ந்து கனவில் செய்த காதல் நினைவுகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நினைவு வர அந்த நினைவுகளில் இருந்து வெளிப்பட முடியாமல் அவன் தவித்த தவிப்பு, வார்த்தைகளால் வடிக்க முடியாத உணர்வுகள், அந்த உணர்வு தோன்றிய மறுக்கணம். ஏன் இது மாதிரியான உணர்வுகள் இப்பொழுது தோன்ற வேண்டும்? இதுபோல் நான் நினைத்தாலே அது பெரிய துரோகம் அல்லவா? ஆது என்னை பற்றி என்ன நினைப்பாள் என அவன் மற்றொரு மனம் முரண்டு பிடித்தது. ஏன் ஆது, ஏன் எனக்கு உன் மீது தோன்றிய காதல் உனக்கு என் மீது வரவே இல்லை? சிறு வயதிலிருந்தே நண்பர்களாய் பயணித்த வாழ்வில் என்று இளமை என்னும் இடத்திற்கு வந்தேனோ அன்றே உன் மீது என் காதல் தொடங்கிவிட்டது. இது ஒரு வழி பயண பாதை என்றால் என்னால் மீண்டும் நண்பர் என்ற இடத்திற்கு போகவே முடியவில்லை என ஆள் மனதில் நீர் பூத்த நெருப்பாய் இருக்கும் காதல் அவ்வப்போது அவளை பாடாய்படுத்த அந்நேரம் ஆதுவின் முகத்தை நேருக்கு நேர் காண முடியாமல் குற்ற உணர்வில் அவனும் அவன் மனமும் அனலிட்ட புழுவாய் துடித்தது. மேலும் 1 வாரம் கழிந்த நிலையில் அவன் அலுவலகத்தில் இருந்து சிதேஷிக்கு ஒரு மெயில் வந்தது. அதில் அவன் கையெழுத்திட்ட ப்ராஜெக்ட் குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடித்து தரவில்லை எனில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்திருந்தது. அவனும் இது குறித்து அவனின் MD-யை சந்திக்க முடிவெடுத்து அவனின் அலுவலகம் செல்ல அங்கே அந்த நிறுவனத்தின் உரிமையாளராய் இருந்தாள் ஷர்மிளா. என்னுள் நிறைந்து நிற்கும் உன்னை தொலை நின்று ரசிப்பதும் காதலில் ஒரு வகைதான். காதலில் வகை புரிந்தும் என் காதல் ரகம் புரியா காதலும் எவ்வகையோ. அத்தியாயம் 14.
காலை நேர பரபரப்பு சிதேஷிடம் மிகுந்து காணப்பட்டது. நேற்றைய இரவு அவன் கண்ட செய்தியின் விளைவுதான் அது. அது எப்படி ஒரு வார்த்தை கூட என்னிடம் கலந்து ஆலோசிக்காமல் என் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறி மின்னஞ்சல் அனுப்புவார்கள். அலுவலகத்திற்கு சென்றுதான் சில வேலைகள் முடிக்கப்பட வேண்டும் என்ற வேலைகளை மட்டும் தள்ளி வைத்துவிட்டு வீட்டிலேயே இருந்தே முடிக்க முடியும் என்ற வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறான். அது அவனின் மேலிடத்திற்கு தெரியும் தான். இருந்தாலும் இப்படி ஒரு செய்தியை எப்படி அனுப்பலாம் அவர்கள் என அவன் மனம் கடுமையில் கொந்தளித்தது. அந்நேரம் அவனின் உயர் அதிகாரிக்கு அழைத்து எதனால் இப்படி ஒரு செய்தியை அனுப்பியுள்ளீர்கள் என கேட்க வேண்டும் என அவன் போனை கையில் எடுக்க அதுதான் வேண்டாம் என தடுத்துவிட்டாள். அவளும் அவன் அருகில் உட்கார்ந்து அந்த செய்தியை படித்து கொண்டுதான் இருந்தாள். சிது, நேரம் என்ன ஆச்சு? இந்த டைம்ல அவருக்கு கால் பண்ணி இதை பத்தி பேசுறது சரியில்லை. அபிஷியல் மேட்டர் ஆபீஸ்ல போய் பேசுறது தான் சரி. நீ நாளைக்கு முதல் வேலையா ஆபீஸ் போய் பேசிட்டு வா. சீக்கிரம் வேலையை முடி. என்னால தான் இத்தனை நாள் லீவ். நானும் நாளில் இருந்து ஆபீஸ் வரேன். சொன்ன டைமுக்கு முடிச்சு கொடுத்துடலாம் என அவள் அறிவுரை வழங்க, வேண்டாம் மது, நான் மட்டும் போறேன். இப்பவே உனக்கு 7 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் 2 மாசத்துல பாப்பா பிறந்துடும். அப்போ நீ கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்தாக்கணும். ஏற்கனவே உன் ஹெல்த் சரியில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. நீ இனியும் ஆஃபீஸ் வர வேண்டாம். நீ ரிசைன் பண்ணிடு. நான் முடிஞ்ச மட்டும் வீட்டிலேயே முடிக்க வேண்டிய வேலையை இங்கே இருந்து முடிக்கிறேன். உனக்கு துணையாக இருப்பேன். ஆஃபீஸ் போகும் பட்சத்தில் மாமியை உனக்கு துணையாக இருக்க சொல்கிறேன். நீ நல்ல ஆரோக்கியமாக இருந்தாதான் பாப்பாவும் நல்லபடியாக பிறக்கும், சரியா என அவன் கூறுகையில், இல்லை சிது, இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் விலக முடியாதுன்னு நானும் சைன் போட்டிருக்கேன் என அவள் இருக்கும் சிக்கல் கூற, நம்ம எம்டி ரொம்ப நல்லவர், சொன்னா புரிஞ்சுப்பார். நான் பேசிக்கிறேன். நீ வீட்டில் இரு. எதை பற்றியும் யோசிக்காம பாப்பாவை பற்றி மட்டும் யோசி என கூறி அவளை தட்டி கொடுத்தபடியே இருக்க அவளும் அவன் கை சுகத்தில் உறக்கத்தின் பிடிக்கு சென்றாள். விடிந்ததும் அவளுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்துவிட்டு அலுவலகம் புறப்பட்டான். அலுவலகம் சென்ற பின்புதான் தெரிந்தது அவனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி. கதவை தட்டிவிட்டு அனுமதி பெற உள்ளே இருந்து கம்பீரமான பெண் குரல் அனுமதி வழங்கியது. சற்றே குழம்பித்தான் போனான். உள்ளே நுழைந்ததும் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்று விட்டான். அங்கே முதலாளியிடத்தில் அமர்ந்திருந்தது ஷர்மிளா. அவன் நிச்சயம் இதை எதிர்பார்க்கவில்லை. அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போய் நின்று விட்டான். கையில்லாத முட்டி வரை நீண்டிருந்த உடலை இறுக்கி பிடித்த கருப்பு வண்ண கவுன் அணிந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அவனையே ஆளை விழுங்கும் பார்வையை பார்த்து கொண்டிருந்தாள் ஷர்மிளா. அவன் தன்னிலை மீட்க 2 நிமிடமாவது தேவைப்பட்டது. நீ எங்கே இங்க என அவன் அவளை பார்த்து கேள்வி கேட்க, என்ன ஹரி, உனக்கு தெரியாதுதா? ராமன் இருக்கும் இடம் தானே சீதைக்கு அயோத்தி, அதே மாதிரிதான் நீ இருக்கும் இடம் தானே எனக்கு அயோத்தி என அவனை சீண்டிவிட அவனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. இருந்தாலும் தான் கோபப்படும் தருணம் இதுவல்ல என பொறுமையாகவே பேசினான். ஷர்மி, நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், இப்பவும் அதே தான் சொல்றேன். நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டுமே. அதையும் தாண்டி உன்னை நான் வேறு விதமா நினைச்சு கூட பார்த்ததில்லை என்று சொன்னதுதான் தாமதம். 2 கைகளாலும் மேஜை மீது தட்டி ஆக்ரோஷத்துடன் அவன் அருகில் வந்து, நினைச்சு பார்த்து இருக்கணும் ஹரி, நினைச்சு பார்த்து இருக்கணும். அவளை விட நான் இதில் உனக்கு குறைவா தெரிகிறேன். என்கிட்ட இல்லாதது அப்படி என்னதான் அவகிட்ட இருக்குன்னு அவ பின்னாடி போன நீ. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து நீ தான் என் ஹஸ்பண்ட், நீ தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி சொல்லி வளர்த்துட்டு இப்ப வந்து நீ எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னா நான் அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. யாரோ ஒரு அநாத கழுது கிட்டேலாம் என்னால தோற்கவே முடியாது. ஒழுங்கா அவளை விட்டுட்டு வந்துடு ஹரி. அவளுக்கு வேண்டுமான பணம் கூட கொடுத்துடலாம். அட் எனி காஸ்ட் எனக்கு நீ வேணும். அதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணும்னாலும் போவேன் என அனலாய் வந்து விழுந்தன அவள் வார்த்தைகள். வார்த்தைகள் விழுந்த அடுத்த நொடி அவளுக்கு பதிலாய் அவனின் கைகள் அவள் கன்னத்தை பதம் பார்த்தது. எரியும் கன்னத்தை தாங்கியபடி அவள் அவனை நோக்க அவனோ ருத்ரமூர்த்தியாய் நின்றிருந்தான். பொண்ணு மாதிரி நடந்துக்கோ. அவ என்ன பண்ணா உனக்கு? எப்ப பாரு அவ மேல நெருப்பள்ளி வீசிட்டே இருக்க. உங்க தொல்லையெல்லாம் இருக்க கூடாதுன்னு தான் நானும் அவளும் இங்க வந்தோம். பின்னாடியே வந்து எங்க உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க. முதல்ல அந்த ஸ்வேதா, இப்ப நீ அது எப்படி கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக போறவனதான் உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா? ஊரில் வேற ஆம்பளையே உங்க கண்ணுக்கு தெரியாதா? 1000 தடவை நான் இதை சொன்னாலும் உன் களிமண் மண்டைக்கு எதுவும் ஏற போறதில்ல. எங்க சண்முகம் சார், அவர்கிட்ட தான் பேச வந்த. முதல்ல இடத்த காலி பண்ணு என சீரும் பாம்பாய் அவளிடம் சீறினான். என்னது, நான் இடத்த காலி பண்ணணுமா?
போகரி சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு உன் வேலையே இருக்கா இல்ல காலியான முடிவெடுக்க வேண்டியவளே நான் தான் என கூறிக்கொண்டே அவள் முதலாளி இருப்பிடத்தில் அமர அவனுக்கு தற்பொழுது அனைத்தும் விளங்கியது. இவள் தான் அந்த மின்னஞ்சலை அனுப்பியிருக்கிறாள் எனவும் இப்பொழுது இந்த நிறுவனத்தை தன் வசம் எடுத்திருக்கிறாள் எனவும் நொடி நேரம் கூட தாமதிக்காமல் என் வேலைய நான் ரிசைன் செய்யறேன் என கூறியவன் அவ்விடம் விட்டு செல்ல கதவை திறக்கும் சமயம் அவளோ, அப்படின்னா நீயும் அந்த அநாத கழுதையும் ஜெயிலில் களி திங்க ரெடியா இருங்க என அலட்சியமாக வந்த வார்த்தைகளில் அவனின் கோபம் பன்மடங்காக உயர்ந்தது. அவளை அடிக்க கை ஓங்கி கொண்டு போக பின் ச என்று கையை உதறி கொண்டான். உன் அடிக்க கூட என் கை உன் மீது படுறத விரும்பலனா என ஏதோ அசிங்கத்தை பார்ப்பது போல் பார்த்து வைத்தான் அவளை. இது எல்லாம் அவள் எதிர்பார்த்ததுதான். அவனுடனே வளர்ந்தவளாயிற்றே, அவனை பற்றி நன்கு அறிந்தவள்தான். பரவாயில்ல ஹரி, அடிக்கலன்னா என்ன, கூடி சீக்கிரம் நீ என்ன அணைக்க வைப்பேன். சரி, பர்சனல் விஷயத்த பத்தி அப்புறம் பேசிக்கலாம், அபிஷியல் பத்தி பேசுவோமா என்ன நக்கலாக கேட்டவள். இப்போ இந்த கம்பெனிக்கு நான் தான் எம்டி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும் நீயும் அவளும் இதிலிருந்து விலக மாட்டேன்னு சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்படி ஒரு வேளை நீங்க விலகிறதா இருந்தா நாங்க உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுப்போம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எல்லாத்துக்கும் உடன்பட்டு தான் நீங்க ஓகே சொல்லி இந்த ப்ராஜெக்டை கையில் எடுத்திருக்கீங்க. இப்போ போய் நீங்க 2 பேரும் ஜாலியா லீவ் எடுத்துட்டு சொன்ன டைம்க்கு முடிக்காமல் இருந்தா யாருக்கு நஷ்டம்? கம்பெனிக்கு, குறிப்பா சொல்லணும்னா எனக்கு. அதனால ஒழுங்கா சொன்ன டைம்க்கு முடிச்சு கொடுக்குறீங்க, இல்லைனா கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும் என திட்டவட்டமாக கூறிவிட்டு அவனை அமர்த்தலாக பார்த்தாள். அவனுக்கும் நிலைமையின் தீவிரம் புரிந்துதான் இருந்தது. தான் கஷ்டப்பட்டாலும் சரி, ஆதுவை மட்டும் இதிலிருந்து எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்றுதான் அவன் மனம் யோசித்தது. தற்பொழுது கோபப்பட்டு நிலைமையை தீவிரமாக்குவதை விட சற்று பொறுமையாக பேசி காரியத்தை சாதிப்பதுதான் சாலச் சிறந்தது என அவன் மனம் கணக்கு போட்டது. இதில் தவறு அவர்கள் பக்கம் அல்லவா இருக்கிறது. ஷர்மி, நான் சொன்ன டைம்க்கு இந்த வேலையை முடிச்சிடுவேன், அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் அது அவளால் இப்ப வேலை பார்க்க முடியாத சூழ்நிலை. அவளோட ஹெல்த் கண்டிஷன் இப்ப சரியில்லை. ஆல்மோஸ்ட் அவளுக்கு 7th மந்த் முடிய போகுது. இப்போ போய் அவளுக்கு ப்ராஜெக்ட் பத்தி ப்ரெஷர் கொடுத்தா அவளோட சேர்ந்து பாப்பாவுக்கும் நல்லதில்லை. ப்ளீஸ் அவளுக்கு மட்டுமாவது இதிலிருந்து ரிலீவ் கொடு என அவன் தன்மையாகவே கூறினான். அவளுக்கும் தேவை அதுதானே. அவனை தினமும் பார்த்து நெருக்கம் கொண்டு அவனை எப்படியும் தன் வசம் விழ வைக்க வேண்டும் என்பதுதான் அவள் திட்டம். ஓகே ஹரி, நீ சொல்லி ஒரு விஷயம் நான் கேட்காமல் இருப்பேனா? நீ என் டார்லிங் ஆச்சே. சரி, அவளை நான் இதிலிருந்து ரிலீவ் பண்றேன். ஆனால் நீ இங்கு அவளோட வேலையும் சேர்த்து டபுள் ஷிஃப்ட் வேலை செய்யணும். சம்மதமா? உனக்கு சம்மதம் என்றால் இந்த அக்ரிமெண்ட்ல சைன் போடு என அவனை நெருக்கடியான சூழ்நிலைக்கு தள்ளியவள் அவன் முன் சில காகிதங்களை போட்டாள். அவனுக்கும் வேறு வழியில்லை. அதுவை தற்சமயம் வேலை செய்ய வைக்க முடியாது. அதே சமயம் தான் இங்கு அதிக நேரம் இருந்தால் அதுவை பார்த்து கொள்ளவும் முடியாது. என்ன தான் செய்வது என கதி கலங்கி போய்விட்டான். அவன் வாழ்க்கையை ஆளாளுக்கு எட்டி உதைக்கும் கால்பந்து போல் ஒருவர் மாற்றி ஒருவர் அடித்து கொண்டு இருக்கின்றனர். அவ்வளவையும் தாங்கிக் கொண்டு நடமாடுகிறான் என்றால் அதற்கு முழு முதற் காரணம் அவள்தான். அவனின் மொத்தமும் அவள்தானே. அவளுக்கென்றால் இன்னமும் என்ன வேண்டுமானாலும் தாங்குவான். அவனின் உண்மைதான் அவள். அவன் தோல் தாங்கும் தோழி அவள். அவனின் உடலின் உயரில் கலந்த காதல் அவள். அவனின் அனைத்து இன்னல்களிலும் வழிகாட்டும் கலங்கரை விளக்கு அவள். தற்காலிகமாக இப்பொழுது இதிலிருந்து அதுவை காப்பாற்றியே ஆக வேண்டும். அவளுடனே யாராவது துணைக்கு இருக்க மாற்றி ஏற்பாடு செய்து கொள்ளலாம் என்ற யோசனையுடன் அவள் நீட்டிய காகிதத்தில் கையெழுத்து போட்டான். மனமெல்லாம் பாரமாக. குட் ஹரி, ஸோ இப்போவே வேலை பார்க்க ஆரம்பிக்கலாமே என வாசல் நோக்கி கை காட்டி கொண்டே கோர அவனும் இயலாமையுடன் அவன் இருக்கையில் வந்து அமர்ந்து தன் வேலையை தொடங்கினான். அவனுக்கு ஆதுவிடம் ஒரு வார்த்தை கூட பேச முடியாதபடி வேலை நெட்டி முறித்தது. தண்ணீர் கூட குடிக்க முடியாத அளவிற்கு வேலைகள் அவனை ஆக்டோபஸ் போல தன்னுள் இழுத்து கொண்டது. அவனை அவளிடமிருந்து பிரித்துவிட்ட ஆனந்தம் ஷர்மிளாவுக்கு இருந்தால் கூட அவன் நினைத்தால் இதுபோல் இன்னும் 100 நிறுவனத்தை வாங்க முடியும். இருந்தாலும் போயும் யாரோ ஒருத்திக்காக அத்தனையும் உதறிவிட்டு இத்தனை கஷ்டப்படுகிறானே என்று எரிச்சலாகவும் இருந்தது. காதல் கொண்ட மனது அவனுக்காக இரக்கமும் கொண்டது. அவளின் காதல் நினைவுகளை மெல்ல அசை போட ஆரம்பித்தது. அவள் மனம். எத்தனை தனிமைகள் என்னை துரத்தி என்னுள்ளே அமர முற்பட்டாலும் அவை அனைத்தையும் தூசி போல் தட்டிவிட்டு என் அருகிலேயே அமர்ந்துவிடும் உன் நினைவுகள்.
அத்தியாயம் 15. ஷர்மிளாவின் நினைவுகள் மெல்ல மெல்ல கடந்த காலத்திற்கு செல்ல அவள் விழிகள் தானாக மூடிக்கொண்டன. சிதேஷ் பற்றிய நினைவு என்பதாலோ என்னவோ உதட்டின் ஓரம் சிறு புன்னகை தோன்றத்தான் செய்தது அவளுக்கு. சிதேஷுக்கும் அவளுக்குமான வயது வித்தியாசம் 1 வருடம் மட்டுமே. ஷர்மிளா பிறந்தவுடன் இரு வீட்டாரின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் தான் இருந்தது. ஷர்மிளாவின் தாயார் சித்ரா தேவி ஷர்மிளாவை ஈன்றவுடன் அவளை வெளியில் வந்து காட்டிய போது ராமமூர்த்தி சிதேஷின் தந்தை இவள்தான் என் வீட்டு மருமகள் என அப்பொழுதே வாக்கு கொடுத்து விட்டார். ஷர்மிளாவின் தந்தையான விஸ்வநாதனிடம் 3 தலைமுறைகளை கண்ட கனவு அல்லவா, உடனே நிஜமாக்கும் வேலைகளில் இறங்கிவிட்டனர். 1 வயது மட்டுமே நிரம்பிய சிதேஷ் பணத்தின் செழுமையும் பகட்டின் கொழுமையையும் கொண்டுதான் வளர்க்கப்பட்டான். சிதேஷ் பிறந்தவுடன் அவரின் தாய் ரம்யா தேவி பெயருக்கு 3 நாள் தாய்ப்பால் கொடுத்தாரே தவிர அதன் பின் தாய்ப்பால் கொடுத்தால் அழகு குறைந்துவிடும் என்று அவனுக்கு பவுடர் பாலை தான் கொடுத்தார். அதுவும் அவன் அருகில் இருந்து கொடுத்ததில்லை. வீட்டின் வேலைக்காரர்கள் தான் கொடுப்பார்கள். மாதர் சங்கம், கேளிக்கை விழா, கொண்டாட்டம் என்றுதான் அவரின் ஈடுபாடு இருந்தது. பெரியத்த மருமகள் அல்லவா, அந்த மதிப்பை யாருக்காகவும் இழக்க விரும்பவில்லை. தன் ரத்தத்தில் உதிர்த்த மகனுக்காகவும் தான். அதே போல்தான் சித்ரா தேவியும். ஷர்மிளாவை அவர் கவனித்ததை விட அவர்களின் வேலைக்காரர்கள் கவனித்ததுதான் அதிகம். பள்ளி செல்லும் வயது வந்ததும் இருவரும் சென்னையிலேயே அதிக பணக்காரர்கள் படிக்கும் பள்ளியில் தான் சேர்க்கப்பட்டனர். பள்ளியில் உள்ள மற்ற மாணவர்களின் நிலையம் இதுதான். அதனால் இருவருமே இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்க வேண்டும் போலும் என அந்த பணக்கார பகட்டு வாழ்க்கைக்கு பழகியும் இருந்தனர். வேலைக்காரர்களால் மட்டுமே வழங்கப்படும் மேல்தட்டு வர்க்க உணவுகள், நுனிநாக்கில் ஆங்கிலம், மேலை நாட்டு உடை, நாகரிகம் என்ற மாயை உலகத்தில் தான் வளர்ந்து வந்தனர். 5 வயதிலேயே ஷர்மிளாவை அவளின் தாயார் சித்ரா தேவி கேளிக்கை, கொண்டாட்டங்கள், இரவு நேர பார்ட்டிகள், பப் போன்ற இடங்களுக்கு அழைத்து சென்று அந்த இளம் வயதிலேயே அவளின் பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் மேல்தட்டு மக்களின் பழக்கமாய் மாற்றியிருந்தார். தனக்கு கீழுள்ள மக்களை எல்லாம் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல், அவர்களின் வயதிற்கு கூட மதிப்பு கொடுக்காமல் ஒரு அடிமை போல் நடத்தும் முறையை ஷர்மிளா வெகு சீக்கிரமே கற்றுக்கொண்டாள். வீட்டின் வேலையாட்கள் கூட அதிகம் படித்தவர்கள், மேலை நாட்டு பழக்கங்கள் உள்ளவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதுதான் அவள் சட்டம். அவளுக்கென்று இருக்கும் வேலையாட்கள் யாவரும் அப்படிப்பட்டவர்களே. அவளுக்காக பிரத்யோகமாக வேலையாட்களை வெளிநாட்டில் இருந்து வரவழைத்திருந்தார் அவளின் தந்தை விஸ்வநாதன். நம் நாட்டில் உள்ள ஏழைகள் எல்லாம் அவளுக்கு ஏதோ புழுவை பார்ப்பது போலதான். அப்படிப்பட்டவர்கள் அவள் எதிரே வந்தால் அன்றைய தினம் அவர்களுக்கு நரகத்தின் வாசற்படிதான். 8 வயதில் சிதேஷிற்கு ஆதர்ஷினியின் அறிமுகம் கிடைத்தவுடன் அவனுக்கு கீழுள்ள மக்களை கவனிக்க ஆரம்பித்தான். அவனின் மாய உலகில் இருந்து வெளிவந்து வெளி உலகத்தை நோட்டம் விட்டான். அவன் நினைத்தது போல் இல்லை உலகம். இப்படியெல்லாம் கூட மனிதர்கள் இருக்கிறார்களா, எத்தனை ஏற்றத்தாழ்வு மனிதர் குலத்தில் என அவன் உலகத்தை உற்று கவனிக்க ஆரம்பித்தான். ஆதர்ஷினியுடனான அவனின் நாட்கள் அழகாய் பயணித்தது. ஆனால் ஷர்மிளா ஆதர்ஷினியை எல்லாம் ஒரு மனித பிறவியாக கூட நினைத்ததில்லை. ஏதோ வேண்டத்தகாத பொருட்களை பார்ப்பது போலத்தான் பார்ப்பாள். சிதேஷ் இப்படி தரம் தாழ்ந்து ஆதர்ஷினியிடம் பேசுகிறானே என்று அவளுக்கு ஆத்திரமாக வரும். அவளை ஒரு புழுவை நசுக்குவது போல் நசுக்கி தூக்கி எறிய வேண்டும் என்று தோன்றும். ஆனால் அந்த புழுவையும் பூ போல் புத்திக்காகும் சிதேஷை மீறி அவளால் எதையும் செய்ய முடியாத நிலை. நிறைய தடவை சிதேஷிடம் ஆதர்ஷினி மீதான தன் வெறுப்பை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வெளிப்படுத்தி இருக்கிறாள். அவளின் எந்த பேச்சையும் அவன் காது கொடுத்து கேட்டதில்லை. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அப்படியே இருந்துட்டு போ, எனக்கு பிடித்திருக்கிறது என சட்டமாக சொல்பவனை அவளால் எதுவும் செய்ய முடியாத நிலை. அதனால் அவள் இருக்கும் திசை பக்கம் கூட செல்ல மாட்டாள். ஆனால் சிதேஷ் தன்னிடம் பழகாமல் ஆதர்ஷினியிடம் மட்டும் பழகுகிறானே என்ற ஏக்கம் அவளுக்கு ஏற்பட அது ஆதர்ஷினி மீதான வெறுப்பை மேலும் மேலும் அதிகரிக்க தூண்டுகோலாக இருந்தது. அன்று ஆரம்பித்த அந்த சிறு வெறுப்பு பொறிதான் நாளடைவில் ஆதர்ஷினி என்னும் தனி மனித வாழ்க்கையே அழித்துவிட்டது. அவள் பற்ற வைத்த நெருப்பு அனைவர் வாழ்க்கையையும் எரித்துவிட்டே அடங்கியது. 10 வயதிலேயே தனியாக பாட்டிக்கு செல்வது, இரவு நேர பப்பிற்கு செல்வது எனவும் பழகியிருந்தாள். அவளின் 14ஆம் வயதில் அவள் பூ பெய்திய போது அதை கண்டு பயந்தாள். இயற்கையாகவே பெண்களுக்கு ஏற்படும் உடல்நிலை, மனநிலை மாற்றம்
அச்சத்தை விளைவிக்கும். அதுபோல்தான் அவளுக்கும் இருந்தது. ஆனால் சித்ரா தேவி, இன்றிலிருந்து நீ பெரிய பெண்ணாய் வளர்ந்து விட்டாய். பெண்ணாய் பிறந்த அனைவரும் இந்த நிலையை கடந்துதான் வர வேண்டும். ஒரு பெண் திருமணத்திற்கு தகுதியுடையவளா என்பதை இந்த நிலையை வைத்துதான் கணிக்கிறார்கள். அதனால் இதை நீ சந்தோஷமாய்த்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தி, மேலும் உன்னை திருமணம் செய்து கொள்ள போகிறவனே சிதேஷ் தான். இனி அவனிடம் நீ இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். படிப்பு முடிந்தவுடன் இருவருக்கும் இருவீட்டு பெரியவர்களே திருமணத்தை நடத்தி வைப்போம் என்று கூறியே அவளின் மனதில் ஆசையை விதைத்தனர். சிறு வயதிலிருந்தே சிதேஷின் வீட்டை காண்பித்து, இதுதான் நீ வாழப்போகும் வீடு என்று சொல்லியே வளர்த்துதான் இருந்தனர். ஆனால் புரிந்து கொள்ள முடியாத வயது வேறு எதையும் யோசிக்காமல் சரி என்று சொன்னது. தற்பொழுது வயது நிலை, உடலின் உள்ள ஹார்மோன்கள் செய்யும் வேலை, சிதேஷின் அழகு, ஆண்மை, வசதி, அந்தஸ்து என அவனின் மீது ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வை ஏற்படுத்ததான் செய்தது. மெல்ல மெல்ல அவனின் மீதான காதல் மொட்டு மலர ஆரம்பித்தது. சிதேஷ் பள்ளி படிப்பை முடித்ததும் அவன் கல்லூரி படிப்பை சென்னையிலேயே மேற்கொள்வதாக கூறினான். முதலில் வீட்டில் உள்ள அனைவரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அடுத்து வரும் 10 தலைமுறை சந்ததியினரும் இதேபோல் இருக்க தேவையான சொத்துக்கள் இருக்கும் தங்களின் வாரிசு இந்த ஊரில் படித்தால் அது தங்கள் குடும்ப கௌரவத்திற்கு கேடு என கூச்சலிட்ட ராமமூர்த்தி. ரம்யா தேவியின் வார்த்தைகள் காற்றில் தான் கரைந்தது. சிதேஷ் பிடிவாதமாக இங்கு தான் கல்லூரி படிப்பை தொடருவேன் என்று கூறிவிட அவர்களால் எதையும் செய்ய முடியாத நிலை. அவர்களும் சரி என்று கூறி சென்னையிலேயே பிரசித்தி பெற்ற மேல்தட்டு வர்க்க மக்கள் மட்டும் படிக்கும் கல்லூரியில் சேர்த்து விட்டனர். அவனால் அதை மறுக்க முடியவில்லை. இங்கு தான் படிக்க வேண்டும் என்றால் தாங்கள் சொல்லும் கல்லூரியில் தான் படிக்க வேண்டும் என உறுதியாக கூறிவிட்டனர் அவனின் பெற்றோர்கள். அவனுக்கு ஆதர்ஷினி கூட இருக்க வேண்டும், அதற்கு சென்னையில் இருக்க வேண்டும், எங்க படித்தால் என்ன என சம்மதம் தெரிவித்து விட்டான். ஆனால் ஷர்மிளா அப்படி இல்லை. பள்ளி படிப்பு முடிந்ததும் மேல் படிப்பை அமெரிக்காவில் சென்றுதான் படிப்பேன் என உறுதியாக கூறிவிட்டாள். பள்ளியில் படிக்கும் சக நண்பர்கள் அங்கு சென்று படித்தால்தான் நம்ம தகுதிக்கு சிறப்பு, அதை விட்டுவிட்டு இங்கு படித்தால் நம்ம ஸ்டேட்டஸ் பாதிக்கும் என கூற அவளுக்கும் அதுதான் சரி என்றே தோன்றியது. அவளின் பெற்றோர்கள் சந்தோஷமாகவே வழி அனுப்பி வைத்தனர். அவள் அங்கு சென்றதும் முழு சுதந்திரமாகவே வலம் வந்தாள். இங்கு விட அங்கு கேளிக்கை கொண்டாட்டங்கள் பஞ்சம் மீது எல்லா நாட்களும் திருவிழாதான், எல்லா நேரமும் கொண்டாட்டம்தான். அங்கு உள்ள பழக்கங்களுக்கு சீக்கிரமாகவே அடிமையானால் மது, புகை, ஆண் பெண் உறவு கொள்ளுதல் என அனைத்தும் கற்றுக்கொண்டாள். இதெல்லாம் தவறு என சொல்ல வேண்டிய பெற்றோர்கள் அவளின் செயலுக்கு ஆதரவு தான் தெரிவித்தனர். சிறு வயதிலிருந்து பள்ளி வரை நன்கு பழகி கொண்டு வந்த சிதேஷ் தற்பொழுது அவள் மேலை நாடு சென்றவுடன் அவர்களின் நடுவில் ஏதோ ஒரு வித விரிசல் உணர்வதை போல் உணர்ந்தாள். அவனின் பழக்கம் தன் தந்தையின் நண்பனின் மகள் என்பது மட்டுமே. ஆனால் அவளுக்கு அவன்தான் தன் எதிர்காலம் என்பதான பழக்கம். நாளுக்கு நாள் ஆதர்ஷினியுடனான அவனின் பழக்கம் எண்ணம் எல்லாம் அவனுக்கு நட்பையும் தாண்டி வேறு ஒன்றை உணர்த்து அந்த உணர்வை சந்தோஷமாகவே உணர்ந்தான். இதற்கிடையில் அவனின் முதுகலை படிப்பு வெளிநாட்டில் படித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தினால் அவன் வெளிநாடு செல்ல அங்கே ஷர்மிளா அவனிடம் நெருங்கி பழக முற்பட்ட போது அவனின் விலகல் தன்மை அவளுக்கு புரிய ஆரம்பித்தது. எதனால் என்ற கேள்விக்கு அவனுக்கு அவள் மீது இருப்பது தன் தந்தையின் நண்பர் மகள் என்ற ரீதியில் ஆன நட்பு மட்டுமே என தெரிய வந்ததும் அவளின் இத்தனை வருட ஆசை மனம் அடிபட்டு போனது. வெளிநாட்டில் இருந்த அந்த 4 வருடமும் அவனை தன்வசப்படுத்த அவள் எடுத்த முயற்சியெல்லாம் புஸ்வானமாய் போனது. மேலும் அவனை தீவிரமாக கண்காணித்ததில் அவள் அறிந்து கொண்டது அவனின் இதய கோவிலில் கொலுவீற்றிருக்கும் கடவுள் ஆதர்ஷினி என்று. அதை அவள் கண்டு கொண்டதும் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டாள். போயும் அவளையா என் ஹரி விரும்புகிறான்? அவள் பெயரை உச்சரித்தால் கூட அது நமக்கு அவமான கேடு. அவளை இவன் விரும்புகிறானா? அது எப்படி அவன் என்னை விட்டுவிட்டு அவளை விரும்புவான்? அவனை அவளுக்கு விட்டு கொடுக்கவா இத்தனை வருடம் அவனை எண்ணியே வாழ்ந்தேன்? முடியாது. என்னால் என் ஹரியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. அதுவும் அந்த ஒன்றுமில்லாத அனாதைக்கு விட்டு கொடுக்கவே முடியாது என்ற எண்ணம் ஆதர்ஷினி மீதிருந்த வெறுப்பை வெறியாக மாற்றி அவளின் வாழ்க்கையை அழிக்க துடித்தது. அதற்கான தக்க சமயத்தை அவள் எதிர்பார்க்க காலம் அவளின் கேடுக்கு கை கோர்த்தது. வெற்றிகரமாக அந்த பாவத்தை செய்து முடித்தால் காலம் கை கோர்க்கலாம். ஆனால் கடவுள் ஆதர்ஷினியின் அப்பளுக்கில்லாத வெள்ளை மனதுக்கு கடவுள் காட்டிய வானவிலை சிதேஷ் ஹரிஹரன் அன்று முதல் இன்று வரை அவளை மலரை தாங்கும் தண்டு போல் அவளை சுற்றியிருக்கும் வேலி போல் காத்து வருகிறான். இது ஷர்மிளாவை கணிக்காத ஒன்று. சிதேஷிடமிருந்து ஆதர்ஷினியை பிரிக்க
அவள் போட்ட திட்டம் இப்படி அவளுக்கே திருப்பி அடிக்கும் என அவள் கனவிலும் நினைக்கவில்லை. ஆதர்ஷினியின் இந்த நிலைக்கு காரணமே ஷர்மிளா தானே. அவள் போட்ட திட்டம் வெற்றிகரமாக நடந்ததுதான். முழுமையாக புயலில் சிக்கிய மலரை போல் ஆதர்ஷினி வாழ்க்கை சிதைந்ததுதான். அவளின் திட்டத்தின் முடிவு ஒன்று, ஆது இந்த ஊரை விட்டு செல்ல வேண்டும், இல்லை உலகத்தை விட்டே செல்ல வேண்டும். ஆதர்ஷினி இந்த இரண்டையும் முயற்சி செய்தால்தான். ஆனால் அங்கு காக்கும் கடவுள் போல் சிதேஷ் இடையில் வந்து மொத்தமாய் அவளை அடைக்காப்பான் என்று கனவிலும் நினைக்கவில்லை. அவளுக்காக அவன் அனைத்தும் செய்வான் என்று தெரியும். இப்படி அவளாகவே மாறி போவான் என கனவிலும் நினைக்கவில்லை. தோல்வியை ஏற்றிக்கொண்டு விட அவள் காதல் மனம் இடம் கொடுக்கவில்லை. இதோ கஜினி முகமது போல் மீண்டும் மீண்டும் அவர்கள் இருவரையும் பிரித்து சித்துவுடன் தன் வாழ்க்கையை பிணைத்து கொள்ள மேலும் மேலும் தவறுகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறாள் ஷர்மிளா. இங்கு வந்து இந்த அலுவலகத்தை வாங்கியது கூட அவளின் திட்டத்தின் ஒரு பகுதிதான். தற்காலிக பிரிவை தான் இருவருக்குள்ளும் ஏற்படுத்தி இருக்கிறாள். இதையே நிரந்தரமாக்க என்ன செய்யலாம் என அவள் மூளை அடுத்த பூகம்பத்திற்கு அச்சாரம் போடும் வேளையில் கதவு தட்டப்படும் ஓசையில் நினைவு கலைந்து திரும்பி பார்த்தாள். அங்கே அலுவலகத்தின் காவலாளி அவளிடம், மேடம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்க இன்னும் கிளம்பலையா என பவ்யமாக கேட்க, அப்பொழுதுதான் அவள் தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தாள். நேரம் இரவு 10 தாண்டி இருந்தது. இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதா என்று திகைக்கும் போதே சிதேஷின் ஞாபகம் வர, ஹரி கிளம்பிட்டாரா என அந்த காவலாளியை பார்த்து கேட்க, அவருக்கு அவள் சிதேஷை செல்லமாக அழைப்பது புரியவில்லை. இருந்தும், மேடம் ஆஃபீஸில் யாருமே இல்லை, எல்லாருமே கிளம்பிட்டாங்க, சிதேஷ் சார் தான் நீங்க இன்னும் இருக்கீங்கன்னு சொன்னார் எனக்கு ஒரு. என்ன ஹரி நான் இன்னும் கிளம்புறேன்னு அக்கறையா சொல்லிட்டு போனானா என ஆர்வம் மிகுந்து கேட்டாள். இல்ல மேடம், அவர் போகும்போது உள்ள ஒரு பேய் இன்னும் போகாமல் இங்கதான் உட்கார்ந்துருக்கு, அது உங்களை அடிக்கிறதுக்குள்ள வீடு போய் சேருங்கன்னு சொன்னார். அதான் கொஞ்சம் பயமா வந்துச்சு, நீங்களும் சீக்கிரம் கிளம்புங்க மேடம், அந்த பேய் உங்களை ஏதாவது பண்ணிட போகுது என மிகுந்த அக்கறையாகவே சிதேஷ் கூறியதை கூறினார். சிதேஷ் அவளை தான் பேய் என்று கூறியுள்ளான் என்பதை அறியாதவளா அவள். சிதேஷ் என்னையா பேய்னு சொல்ற, இந்த பேயோட ஆட்டத்தை பார்க்க தானே போற என மனதினுள் கருவியவள் விரிட்டொன்று எழுந்து வெளியில் சென்று விட்டாள். பின் அவள் இல்லம் நோக்கி செல்லும் முழு பயணத்தையும் ஆதர்ஷினியின் மீதான பழிவெறிதான் அவளை ஆக்கிரமித்து கொண்டது. வீட்டுக்கு வந்த சிதேஷை புன்னகையுடன் எதிர்கொண்டாள் ஆதர்ஷினி. இன்று முழுவதும் ஒரு வார்த்தை கூட அவளிடம் பேச முடியாத நிலை. அவனின் நிலை அவளுக்கு புரிந்துதான் இருந்தது. அலுவலகத்தில் வேலை அதிகமாய் இருப்பதால் தான் இன்று முழுவதும் தன்னை அழைக்கவில்லை. தாமதமாக வந்ததற்கு காரணமும் அதுதான் என்று அறிந்தே இருந்தாள். வாசலிலே காத்திருந்த ஆதர்ஷினியை செல்லமாக கடிந்து கொண்டான் சிதேஷ். நேரம் என்ன ஆகுதாது, இன்னமும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க என்றதும், நீ இல்லாம எனக்கு தூக்கம் வரல சித்து, வேலை ரொம்ப அதிகமா. சண்முகம் சார் கிட்ட பேசினியா, ரொம்ப டயர்டா தெரியுற, காலையில இருந்து ஏதாச்சும் சாப்பிட்டியா இல்லையா என அவள் காட்டும் அக்கறை அவனுள் பனிச்சாரலாய் இறங்கியது. அவன் வேலை பழுவில் அவன் சாப்பிடவே மறந்து விட்டான் தான். இருந்தாலும் அவளிடம் சொன்னால் நிச்சயம் வருத்தம் தான் படுவாள். அவள் வருத்தப்பட்டால் அவன் நெஞ்சம் தாங்குமா? முடியாதே, நான் சாப்பிடையாதோ, ஆனா இப்ப ரொம்ப பசிக்குதே என வயிற்றை தடவி பாவம் போல் சொன்னவனை கண்டதும் சிரிப்பு பொங்க சிரித்த முகத்துடனே, சரி நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என கூறிவிட்டு சொல்ல அவளும் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு உணவு மேஜையில் அமர அவனுக்கு உணவு அவள் பரிமாற, அவனோ நானே எடுத்து வைத்து சாப்பிடுகிறேன், நீ உட்கார் என்று கூறிவிட்டு அவனை உணவை எடுத்து வைத்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்தான். அன்றைய நாள் முழுவதும் அவளும் மாமியும் அடித்த அரட்டைகளை எல்லாம் அவள் பேசிக்கொண்டிருக்க தன்னவளின் நர்த்தனங்களை ரசித்து கொண்டே விழுங்கிய உணவு தேவாமிர்தம் போல் சுவைத்தது அவனுக்கு. நாளைய நாள் என்ன காத்திருக்கிறதோ அவன் வாழ்க்கை ஏட்டில் பலர் கற்பனையில் பிரசவித்த குழந்தை அல்ல என் காதல். ஆண் என்கின்ற என் ஆணவத்தை அழித்து என்னில் உருவாகிய என் குழந்தை நம் காதல்.